இவர்கள் எதனால் பாதிக்கப்படுவாங்கங்கிற கதையை சொல்கிறேன். ஏன்னா ராசிநாதன் சுக்கிரனே ஆறுக்குடையவனாகவும் இருக்கிறான். இவர்களுக்கு மறைமுக எதிரிகள் தான் அதிகம். ஆறுக்குடையவன்னா யார்? ரண ருண ரோக சத்துருஸ்தானம்னு சொல்கிறாங்க. ஆறுக்குடையவன் வந்து சுக்கிரனாக இருக்கும் பொழுது நேரடி எதிரிகள் இவங்களுக்கு வரவே மாட்டாங்க. எல்லாமே மறைமுக எதிரிகள் தான். இவர்களுக்கு பின்னாடி இருந்து கிசு கிசு பேசுகிறவங்க தான் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். 2 குடையவனாக புதன் இருப்பதால் இவர்கள் வர்த்தகம் செய்து பிழைக்கலாம். அதாவது வந்து ஏதாவது ஒரு பேசி ஒரு பொருளை வாங்கிறது விற்கிறது, இவர்கள் பேச்சு திறமையால் ஒரு விஷயத்தை வர்ணனை பண்ணக்கூடிய இவர்களுடைய திறமையால் இவர்கள் பண்ணலாம். அழகாக வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. நீங்கள் வேணால் கூப்பிட்டு பாருங்கள், இவங்க எங்கேயும் வரமாட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. ஹோம் சிக்னு பேர். இவங்க வீட்டோடையே இருக்கிற ஒரு ஆட்கள். வாழ்க்கை துணையே இவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகும். ஏன்னா 7 குடையவன் செவ்வாயாக இருப்பதால், செவ்வாய் மட்டுமல்ல, நன்றாக புரிந்து கொள்வது என்ன தியரின்னு புரிஞ்சுக்கோங்க. ரிஷபத்திலிருந்து 7 குடையவன் செவ்வாய் விருச்சிகம், அதே விருச்சிகம் தான் மேலே மேஷம் 12 குடையவனாகவும் இருக்கிறார் என்பதால் வாழ்க்கை துணையே உங்களை எதிரியாக நினைக்க நிறைய வாய்ப்பு உண்டு. பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்கள் இந்த நீர் பூத்த நெருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரே வீட்டில் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஹஸ்பண்ட் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் ஒய்ஃபுக்கு பிடிக்கவே பிடிக்காது.